உங்களுக்கென்று ஒரு பொது மொழி இருக்க வேண்டும். அதனால் இந்தியாவின் தேசிய மொழியாக இந்தி இருக்க வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார். அதோட விடலங்க, சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. இந்தியாவோட தேசிய மொழியா இந்தி இருப்பது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாநிலத்துடைய அபிஷியல் லாங்குவேஜாக இந்தி மட்டுமே இருக்க வேண்டும் என்றார். எந்த அளவுக்கு தேசிய ஒற்றுமையில நம்பிக்கை கொண்ட தலைவராக இருந்திருந்தால் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இந்த நாடு ஒரே நாடாக இருக்க வேண்டும் எனும் உள்ள கிடக்க இருந்திருந்தால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கோபப்பட்டு சொல்லியிருப்பாரு. மறுபடியும் நீங்க இந்திக்கு எதிராக பேசி 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 ஒரு பொதுமொழிக்கு எதிராக பேசி 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 ஒற்றுமை இல்லாம தான் கடப்பீங்கன்னா மறுபடியும் நீங்க அடிமை தாண்டா போவீங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்கான ஒரு தந்தை பிள்ளையை திட்டுறது மாதிரி உரிமையோட அக்கறையோட அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் திட்டினார். அண்ணல் அம்பேத்கர் நமது தந்தை. தந்தையின் கருத்தில் முரண்பட பிள்ளைகளுக்கு உரிமை உண்டு. அந்த அடிப்படையில அண்ணல் அம்பேத்கர் சொன்ன விஷயத்தை ஏத்துக்கிறோம். இந்த நாட்டுக்கென்று ஒரு பொதுமொழி இருக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், மாநிலத்துக்கு ஆட்சி மொழியா அபிஷியல் லாங்குவேஜா இந்தி இருக்குன்னாரு. அம்பேத்கரே எங்களை மன்னிச்சிருங்க, மாநிலத்துக்கு மட்டும் நாங்க தமிழே வச்சுக்கிறோம், இந்தியா முழுவதும் ஒரு பொதுமொழி வச்சுக்கிறோம், நீங்க சொல்றதை ஏத்துக்கிறோம். மோடி அதையும் தாண்டி என்ன சொல்றாரு, அம்பேத்கர் சொன்னதை கூட சில பேர் எதுக்குறாங்கிறதுக்காக தேசிய மொழியா இந்தி வேண்டாம், மூன்றாவதா ஒரு மொழி கத்துக்குங்க அப்படின்றாங்க. ஆனா அவரேஜ் ஒரு மாணவன், ஒரு மனிதன் அவனுடைய வயசுல அவனோட வாழ்க்கையில 36 மொழிகளை கற்றுக்கொள்ளலாமா? மோடி அவர்கள் 36 மொழிகளை கற்றுக்கொள்ள சொல்லவில்லை, மூன்றாவதாக ஒரு மொழியை கற்றுக்கொள்ள சொல்கிறார். ஒரு வாத்தியாரா சொல்றேன், அறிவு இருக்கணும், அறிவை தாண்டி எத்தனை மொழிகள் உங்களுக்கு தெரிகின்றனவோ அவ்வளவும் கூடுதல் பலம். ஒவ்வொரு மொழியும் கூடுதலாக தெரிய 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 உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும்.